ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமனுக்கும் தாய்லாந்து உமனுக்குமான மேட்சோட ரிசல்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபரோடது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ட்ரீம் டீம் வந்தவங்களுக்கும் ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். அது நம்ம மென்ஷன் பண்ணி அந்த டிக் பண்ணி இருக்கிற அந்த பிளேயரை வந்து கட்டாயமாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க கரெக்டாக அந்த பிளேயரை எடுக்காமல் விட்டாங்க. ஸோ அதை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு அமௌண்ட்டு ரேங்க்கும் கூட வந்திருக்கும், பாயிண்ட்டும் வந்திருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதே 25, 35 இந்த பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் அந்த ட்ரீம் டீமுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு சேனல்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டே இருக்கு. ஸோ கிராண்ட் லீக் ஆனது கண்டிப்பாக ஒரு இதில் வந்து உறுதியாக வந்து வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்கிற ரிஸ்கான பிளேயர்ஸை கொஞ்சம் வந்து இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க தான் இந்த மாதிரி கடைசியில் பாயிண்ட்டை வந்து கூட்டி வித்தியாசத்தை வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சேனல் சார்பாக இவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உமன் ஏசியா கப்போடைய செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 1 இந்தியா உமனுக்கும் பங்களாதேஷ் உமனுக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம், ரிஸ்க் பிக்காக எந்த பிளேயர் இருக்கிறாங்க, அதுமாதிரி ட்ரம்ப் பிக்காக எந்த பிளேயரை இது பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யாருக்கு கொடுக்கலாம், எந்தெந்த பிளேயர் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக இதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். கம்ப்ளீட் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் எடுத்து வச்சு அது மூலயமா தான் இந்த வீடியோவையும் மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வென்யூ ப்ராக்ரஸை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணாமல் நீங்கள் எந்த மேட்சும் பார்க்காதீங்க. அதே மாதிரி பிளேயரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதுக்கு தக்கனமாக பாருங்கள். டோட்டல் மேட்சஸ் 15 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, 8 மேட்சஸ் வந்து செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 158 11 டைம்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. எந்த டாமினன்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ ஹை ஸ்கோர் இந்தியா தான் இங்கே 201 ரன்ஸ் இங்கே அடிச்சிருக்கிறாங்க. இங்கே நடந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உமனுக்கும் மலேசியா உமனுக்கும் நடந்திருக்கு. அதில் 191 ரன்ஸ் அடித்து பங்களாதேஷ் உமன்ஸ் வந்து ஐயா அடிச்சிருக்கிறாங்க. அதில் மலேசியா உமன் வந்து 77 ரன்ல வந்து தான் எடுக்க முடிஞ்சிருந்தது. அதே இது பார்த்தீங்கன்னா லாஸ்டாக நடந்த இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் தாய்லாண்டுக்குமான மேட்ச்சு, தாய்லாந்து வந்து 93 ரன்ஸில் வந்து 7 விக்கெட் இழப்பில் 20 ஓவர்ஸில் எடுத்திருந்தாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டே போகாமல் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா வந்து லாஸ்ட்டாக நேபாள் கூடயும் பாகிஸ்தான் கூடயும் இந்த பிச்சில் விளையாடுறப்போ நேபாள் கூட வந்து 178 ரன்ஸ் அடித்து இது பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 3 விக்கெட் இழப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்கெட் ஃபால் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஒரு டாமினன்ட் டீம் பிளே பண்ணாலும் ஒரு 2 to 3 விக்கெட் வந்து போகுது. ஸோ அதுக்கு தக்கனமா பிளேயர்ஸை எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த லேட்டஸ்ட் ரீசன்ட் மேட்சில் ஸ்பின்னர் 53 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 22 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 27 செகண்ட் இன்னிங்ஸில் 26 எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின்னருக்கு ஈக்குவலாக 2 இன்னிங்ஸும் சப்போர்ட் ஆகுது. ஃபேசர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கூட கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது, 13 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 9 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஹெட் பொறுத்தவரை இந்தியா வந்து 13 மேட்சஸ்ல 11 மேட்சஸ் வின் பண்ணி டாமினண்டா வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க. பங்களாதேஷ் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் டாமினன்ட் டீம் பக்கமே மேட்ச் ஆனது போகும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற பங்களாதேஷ் பிளேயர்ஸும் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. லாஸ்ட்டாக இவங்களுக்கு நடந்த 5 மேட்சஸில் இந்தியா 3 டைம்ஸும் பங்களாதேஷ் 2 டைம்ஸும் வந்து வின் பண்ண மாதிரியான ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் போலிங் இந்தியா போடுறாங்கன்னா டாமினேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் 2 டீமுக்குமே எப்பவும் சேர்த்து டீம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, சிஃபாலி வர்மா, யமலதா, ராட்ரிகஸ், ஐச்கர், ஆர்கோஸ், தீப்தி சர்மா, பூஜா ஹஸ்டர்கர், கன்வீர், ராதா யாதவ், ஆர் சிங், அப்படி கன்வீர் அப்படி இல்லைன்னா ஆஷா வந்து பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 டீமுக்கும் ஈக்குவலாக டீமும் போடுங்க. இப்போ 7 டீம் இந்தியாவுக்கு போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீமாவது பங்களாதேஷுக்கும் போடுங்க. இல்லை நம்ம சொல்கிற பங்களாதேஷ் பிளேயரை வந்து மெயினாக பிக் பண்ணியும் பாருங்க. பங்களாதேஷோட பாசிபிள் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த டில்காரா அக்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் குட்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுல்தானா, இஷானா தஞ்சின், ஆர் மோனி, ஆர் அகமது, ரபியா கான், ஷொர்னா அக்தர், என் அக்தர், ஜெயாலாம், என் ஜாஸ்மின். இதில் வந்து மேபி ஏதாவது 1 or 2 பிளேயர் வேணால் அவங்க சேஞ்ச் பண்ணலாம். அவங்களுடைய லோவாக இருக்கிற பிளேயரை எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பிளேயரை கூட மெயின் மேட்ச்னால அவங்க வந்து திரும்ப யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான மேட்ச்சு, இந்த மேட்சோடைய ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிறத இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பிச்சு ரிப்போர்ட்டு எந்த மாதிரி இருக்குது
இது எல்லாமே பார்த்துருப்பீங்க, சேம் கிரவுண்டில் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு டாப் டாமினன்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 170 180 வரை ஸ்கோர் பண்ணிடுறாங்க, இல்லை கூடயே பண்ணிடுறாங்க. அப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு சேசிங் டஃப்பாக இருக்குது. அதே இது இப்போ ஒரு சின்னதான டாமினன்ட், இப்போ லெஸ் டாமினண்ட்டான டீம், இப்போ பங்களாதேஷ் மாதிரி டீம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா கூட பண்ணும்போது அவங்களால ஒரு 130 வரை எப்படியும் ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 130 130 to 120 எப்படியும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 140 இந்த மாதிரி தான் வர மாதிரியான வாய்ப்பு. ஸோ இதில் அந்த பிச் ரிப்போர்ட் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆகும். அதுவும் யாருக்கு மாதிரி ஃபேஸ் பவுலர்ஸ்னால் இந்த பூஜா வஸ்டாஸ்கர் இந்த மாதிரியான ஃபேஸ் பவுலர்ஸுக்கு அவங்க நல்ல வேரியேஷன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்ல விக்கெட் கிடைக்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அந்த பிச்சானது நல்ல ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ போத் இன்னிங்ஸ்க்குமே அது சப்போர்ட் ஆகுது. ஆனால் ஃபேஸர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல சப்போர்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸை விட. அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் பவர் பிளேயில் விழலாம், இல்லை விழாமல் அவங்க பண்ணுவாங்க. இதே பங்களாதேஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 2 விக்கெட்டாவது விழ வாய்ப்பு இருக்கும், இல்லை ஒரு விக்கெட் விழுந்துடும். இதே இது பவர் பிளே ப்ராக்ரஸில் இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் விக்கெட்டே விழாமல் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது பங்களாதேஷ் பண்ணுறாங்கன்னா 1 விக்கெட் to 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டீமுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே இந்தியாவுக்கு தான் இருக்கிறாங்க. சில பிளேயர்ஸ் மட்டும்தான் பங்களாதேஷில் குறிப்பிட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து தீப்தி சர்மா, வைஸ் கேப்டன் வந்து ஷிஃபாலி வர்மா வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த கேட்டகரி வந்து யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க, என்னென்ன பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் பிக்குனா எல்லாரும் தீப்தி சர்மாவுக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் போட்டு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. பேட்டிங்கே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சி வாய்ப்பு வரலனாலும் பவுலிங்கில் எப்படியும் அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைச்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாதான் அவங்களுக்கான அந்த வாய்ப்பு வரும். செகண்ட் பேட்டிங் பிடிச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பே வராது. மந்தனா, ஷிஃபாலி வர்மா, ஹேமலதா இப்போ ஒரு வேலை நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஐச்கரே பின்னாடி இருந்துட்டு ராட்ரிகஸை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு இருக்காது செகண்ட் இன்னிங்ஸ் போகிறப்போ. நீங்கள் பங்களாதேஷ் வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வாய்ப்பே வரும். ஸோ இல்லைன்னா வராது. அப்போ இந்த இடத்துல இருந்து தீப்தி சர்மா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிக்கு, சேஃப் பிக்கு. அடுத்து இப்போ வர இந்த அக்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரை. ஆனால் இந்தியாவுக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட்டுன்னு இந்த பிச்சில் சப்போர்ட் ஆனதுனால ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் சின்னதாக வரலாம். அடுத்து இப்போ ஐச்கருக்கான ஆப்ஷனை நம்ம சொல்லிட்டோம். அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மந்தனா அதே மாதிரி ஷிஃபாலி வர்மா இந்த மந்தனா ஷிஃபாலி வர்மாவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் ரிஸ்க்காக 2 பக்கமும் நல்ல பிளேயரை எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் லீவ் பண்ணியே ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மந்தனா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா ப்ளே பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க, இல்லை 4 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதில் கண்டிப்பாக 4 மேட்ச் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஏதாவது ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீம் வராங்க. ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணால் அதுக்கு அதே மாதிரி தான் வராங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் ஆப்ஷன் அவங்க ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும். ஒரு 20% அவங்க வரலாம் ட்ரீம் டீம் ஆப்ஷன். அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 100% அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் மஸ்ட்டாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு ரிஸ்க்காக ஒரு லீவ் பண்ணி அந்த இடத்துல ஷிஃபாலி வர்மாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு டீமில் நீங்கள் அடுத்த ஒரு டீம் எடுத்தீங்கன்னா அதில் மந்தனாவை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அந்த இன்னிங்ஸ் வைஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில்
எப்படியும் ஒரு 2 பேர் ட்ரீம் டீம் ஆனது 2 to 3 பேர் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வருவாங்க. அந்த இதில் மந்தனா எடுக்கலை அப்படின்னா இதில் அந்த வர்மாவை வந்து நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ஷிஃபாலி வர்மா வந்து அதுக்கு இவங்க மந்தனாக்கான மாதிரி அவங்க நிறைய இன்னிங்ஸ் அவுட் ஆயிடுறாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி சின்ன டீம் கூட விளையாடும் போது ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காக வந்துருவாங்க. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் விளையாட மாட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில், இந்த மாதிரி டீம் கூட விளையாடும் போது ஆனால் ட்ரீம் டீம் வர்றாங்க. ஸோ அதனால செகண்ட் இன்னிங்ஸ் ஷிஃபாலி வர்மாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிங் தக்கூர், கான், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிக்கு தான். 2 பேருமே முக்கியமான பிக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சிங் தக்கூர் போடுறாங்க, இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா 2 பேருமே அந்த இடத்துல ட்ரீம் டீம் ஆனது வந்துருவாங்க. ஆனால் சிங் தக்கூர் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுமே அவங்க வந்து நல்லா போடுவாங்க. இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டைம் நல்லா போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இவங்க, 2வது ப்ரையாரிட்டி சிங் தக்கூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் ட்ரை பண்ணுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் அவங்கள லீவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வேற பிளேயரை எடுக்கலாம். ஆனால் சிங் தக்கூரும் ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்கு. இந்த கேட்டகரியில இருந்து 2 பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஷிஃபாலி வர்மா இல்லைன்னா மந்தனால நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒருத்தங்களை லீவ் பண்ணலாம். இப்போ ஒரு இதில் மந்தனாவை லீவ் பண்றீங்கன்னா ஒரு இதில் அடுத்து ஷிஃபாலி வர்மாவை கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு லீவ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த 2 பேர்ல ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இவங்க பொறுத்தவரை அந்த காட்டம், இவங்க லாஸ்டா 2 மேட்ச்ல 50 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் இவங்க ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அதனால பார்த்து அவங்கள ட்ரை பண்ணிக்கோங்க. அதனால இந்த கேட்டகரியில இருந்து மஸ்ட் பிக்ல கானு, அடுத்து பார்த்தீங்கன்னா சிங் தக்கூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா இவங்க வந்து போத் இன்னிங்ஸுமே ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. இவங்கள ரொட்டேஷன் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு டீம்ல ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷிஃபாலி வர்மாக்கு பதிலாக நீங்கள் மந்தனா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் ரிஸ்காக இவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து எப்படியும் ஒரு 2 to 3 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. மேக்ஸிமம் 3 பேர் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 9 கிரெடிட்டில் 2 பேர் வந்தாங்கன்னா இந்த இதில் 3 பேர் உறுதியாக வருவாங்க. ரிச்சா கோஷா சுல்தானாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தான் ரிச்சா கோஷுக்கு அந்த பேட்டிங் ஆனது கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ டாப் ஆர்டர் அந்த ராட்ரிகஸ்க்கு அப்புறம் தீப்தி சர்மாக்கு அப்புறம் கூட சில டைம் இறங்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இல்லை தீப்தி சர்மாவுக்கு முன்னாடி இறங்குவாங்க. ஆனால் இவங்க வந்து செகண்ட் டவுன் பண்ணுவாங்க, இல்லை 1 டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சுல்தானா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் இந்த 2 பேரையும் எடுங்க. அதாவது ஆர்கோஷ் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் 2 பேரை ட்ரை பண்ணலாம். அதுவும் விக்கெட் ஃபால் 3 விக்கெட்டோட முடிஞ்சிருச்சுன்னா கூட இவங்களுக்கு ஆப்ஷன் வராமல் கூட போகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் 2 பேர் எடுக்கலாம் இந்தியா. அப்படி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சுல்தானாவை மட்டும் இந்த கேட்டகரியில் எடுக்கலாம். அடுத்து இந்த இதில் பொறுத்தவரை யாதவ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே கேட்டகரி தான் பூஜா வஸ்டாஸ்க்கு இருக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துருவாங்க. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்தர் இல்லைன்னா மோனி, அதில் பார்த்தீங்கன்னா அக்தர் பொறுத்தவரை அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக ஒரு அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஓரளவு பண்ணுறாங்க. ஆனால் பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, கொஞ்சம் தான் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் ஆனால் ஒரு 20 ரன் 25 ரன் அடிக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் எப்படியும் ஒரு 20 ரன்னு ஒரு 20 ரன்னு இல்லைன்னா 20 + ஒரு 10 ரன்னாவது அடிச்சா 30 ரன்னாவது அடிச்சாதான் உமன்ஸ் மேட்ச் அவங்க ட்ரீம் டீம் ஆனது வர முடியும். ஒரு லோ பிக்னா சீக்கிரம் வந்துருவாங்க. ஒரு ஹை பிக்ல இருக்கிறாங்கன்னா குறைஞ்சது 20 to 30 ரன்னாவது அடிச்சா மட்டும்தான் அவங்க ட்ரீம் டீம் வர முடியும். அப்பதான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான அந்த 4 பாயிண்ட் வேற கேட்ச் பிடிச்சா வர பாயிண்டால வர முடியும். ஸோ இவங்க அடிக்கணும்னா டாப் ஆர்டர்ல உள்ளவங்க எல்லாம் அவுட் ஆனாதான் அவங்களுக்கான அந்த இதே கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பெட்டர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மோனி எடுக்கிறது ஒரு பெட்டர் வாய்ப்பா இருக்கும். சேஃபா நீங்க பூஜா வஸ்டாஸ்கரை மட்டுமே இந்த 3 பேர்ல எடுக்கலாம். கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த மோனியை ட்ரை பண்ணுங்க. அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் பண்ணலாம். அப்புறம் ராதா யாதவ்,
அதே மாதிரி சுல்தானாவை நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். சுல்தானாவை மட்டும் அதே இது இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பிடிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 பேர் மஸ்ட் பிக்கில் வருவாங்க அந்த இன்னிங்ஸ் வைஸ். நம்ம சொன்ன மாதிரி புரியாட்டி ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அதே இது ஒரே ஒரு இதில் மட்டும் மோனியை லீவ் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் மோனியை லீவ் பண்ணிட்டு அக்தரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். இவங்களாம் ரிஸ்கான பிக்கு தான். ஸோ அவங்கள அப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பிளேயர்ஸை மேக்ஸிமம் ரொட்டேஷன் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ட்ரீம் டீம் ஒரு டீம்லையாவது எடுத்து வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹேமலதா ராட்ரிகஸில் மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இந்த ஆட்டம் ராட்ரிகஸோடைய ஆர்டர் மேலே வராது. ஹைச்கருக்கு அப்புறம் தான் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேமலதா வந்து மேக்ஸிமம் 1 டவுன் இறங்குவாங்க. இந்த மேட்சும் 1 டவுன் தான் இறங்குவாங்க. ஹேமலதாவை பொறுத்தவரை இந்த மேட்சுக்கு வந்து அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்க இந்தியா நல்லா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா விக்கெட் போகாமலே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க பவுலிங் போட மாட்டாங்க. ஸோ ஒரு பிளேயர் அந்த இடத்துல அடிபட்டுரும். ஸோ செகண்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள எடுத்து தான் ஆகணும். இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா வேணால் நீங்கள் இவங்களை கொஞ்சம் ஒரு ரிஸ்காக லீவ் பண்ணால் பண்ணிக்கிங்க. ஆனால் லோ பர்சன்ட்ல இருந்தாங்கன்னா ஒரே ஒரு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. மந்தனாவையோ ஷிஃபாலி வர்மாவையோ லீவ் பண்ணிட்டு அந்த இதில் ஒருத்தங்கள ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் மந்தனாவை லீவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆனால் இன்னொன்று ஒன்று நோட் பண்ணிக்கிங்க. ஒரு பிளேயர் வந்து புதுசாக உள்ள நியூ என்ட்ரி வராங்க அப்படின்னா அவங்களுடைய பொசிஷன் டாப் ஆர்டர்ல வருது, இல்ல 4 ஓவர் போட்டுறாங்க, இல்ல டபுள் ஆப்ஷன் இருக்கு, இப்படிலாம் உள்ளவங்க புதுசா வர்றாங்கன்னா அவங்க ட்ரீம் டீம் ஆனது அவங்க டீம் ஜெயிக்கும் போது நிறைய டைம் வந்துருவாங்க. இவ பொறுத்தவரை மந்தனாவை பொறுத்தவரை அவங்க லாஸ்ட் மேட்ச் எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, ஆனால் டீம்ல இருந்தாங்க. ஆனால் ஹைச்கர் அப்படி இல்லை, புதுசாக உள்ள வராங்க. ஸோ அதை வந்து திங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ ஹேம்லதா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா இவங்களை ட்ரை பண்ணலாம். அப்படி இவங்களை லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ராட்ரிகஸை ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பேரில் ஒருத்தங்க தான் பண்ண முடியும். இவங்க தான் பெட்டர் சாய்ஸு. அடுத்து இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் பெரிய அளவுக்கு கிடையாது. பார்த்தீங்கன்னா 17, 16 அட்லீஸ்ட் ஒரு 25-30 ரன் அடித்தாதான் ட்ரீம் டீம் வர முடியும். ஆனால் என்னன்னா லோ பர்சன்ட்ல இருப்பாங்க. கேட்டிங்களா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷ் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ரிச்சா கோஷுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் இருந்து விக்கெட் கீப்பரில் லோ செக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ரிஸ்கா லோ பர்சன்ட்ல இருக்காங்க, டாப் ஆர்டரில் வராங்க, ஒரு 20-30 ரன் அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் இதே இது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா இவங்கள ட்ரை பண்ணாதீங்க. அந்த இடத்துல சுல்தானாவையே ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. எப்படி ட்ரம்ப் பிக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பாங்க. செகண்ட் பவுலிங் ஏன்னா விக்கெட் எடுக்க முடியல. இப்போ நம்ம டாமினன்ட் டீம் பண்ணாலும் அப்படி ஒரு விக்கெட் எடுப்பாங்க, அவங்களால பண்ண முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா இவங்க 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட்னு எடுப்பாங்க ஃபுல் டைம். ஸோ இவங்களை ஒரு ரிஸ்கா ட்ரம்பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்ல எடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேட்டகரியில இருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. ஹேமலதா இல்லைன்னா இவங்க, இந்த 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கு. இவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷ் பேட்டிங் பிடிச்சா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணாதீங்க. இவங்க டீம்ல இருக்க மாட்டாங்க. நம்ம சும்மா அவங்கள வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறோம், ஆனா இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க, இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க. இவங்கள ட்ரை பண்ணுறதே பெட்ரு. இந்த நகர் இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்களுடைய இது ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ இது அளவுக்கு இல்லை. இவங்க டீமில் இருப்பாங்களானே தெரியல. இருந்தாலும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதில் ஏ ரெட்டி உள்ள ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்பின்னருக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலரோடையே போகலாம். ஏன்னா இப்போ வந்து ராதா யாதவ் தீப்தி சர்மாவே வச்சு நம்ம ஸ்பின்னருக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்கன்னா ஏ ரெட்டியை ட்ரை பண்ணிக்கிங்க. ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க. சப்போஸ் ஏ ரெட்டி இல்லாமல் கன்வீர் இல்லைன்னா வேற ஒருத்தங்களை பண்ணாங்கன்னா அவங்களையே ட்ரை பண்ணலாம்.
ஸோ அப்படி இல்லாமல் இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க, இப்போ ஏ ரெட்டி இல்லை ஆனால் இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரையுமே நீங்கள் லீவ் பண்ணி கூட போய்க்கலாம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட்டில் வர லோ பிளேயர்ஸ். இவங்க இருக்க மாட்டாங்க. பூஜா வஸ்ட்ராஸ்கர் வந்துட்டாங்கன்னா சஞ்சீவ் அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் கன்வீர் இருப்பாங்க. இவங்க இப்போ லோ பெர்சன்டேஜில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு 2 பவுலிங்லேயும் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. லோ பெர்சன்டேஜ் பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இது ஹையில் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் கன்வீர் இல்லாமல் ஆஷா கொண்டு வராங்கன்னா அவங்க ரொம்ப மஸ்ட் பிக்கு இந்த இடத்துலயே சொல்கிறேன். ஏன்னா அந்த டீமில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஃபுல்லாக ரைட் ஹேண்டட் தான், ஒருத்தங்களை தவிர நம்ம இந்தியா டீம் மாதிரி. ஸோ அதனால தான் அவங்க டீமில் இருக்கிற அந்த ஆர்கானும் முக்கியமான பிக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவங்க ஆஷா வந்தாங்கன்னா ரொம்ப முக்கியமான பிக்கு, விக்கெட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான். லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவர் போடுறாங்கன்னா ஒரு 3 ஓவர் போடுறாங்க. மிடில் ஓவர் தான் போடுவாங்க, பவர் பிளேலாம் போட மாட்டாங்க. மிடில் ஓவர் போடுறாங்க, பவர் பிளேலாம் அதுக்கப்புறம் வர பவர் பிளே முடிஞ்ச பிறகு வேணா போடுவாங்க. அப்போ ஆர் அகமத் இல்லைன்னா ரெபயா கான், இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெபயா கான் பொறுத்தவரை அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க பவுலிங்கில் தான் ஃபுல் இது வரும். ஆனால் இவங்க பொறுத்தவரை பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே அவங்களால பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆர் அகமத் இல்லைனா ரெபயா கானில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும் இந்த கேட்டகரியில். இப்போ நீங்கள் இந்த கேட்டகரியில் ஆர் அகமத் எடுத்தீங்கன்னா அந்த ரெபயா கானை கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணலாம். இல்லை ரெபயா கான்னா ஆனால் அவங்க தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அவங்கள எடுத்தீங்கன்னா இவங்கள லீவ் பண்ண கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து இவங்கள ட்ரை பண்ணிக்கிங்க. இந்தியா சார்பு மேட்ச்சில் இவங்க லோ பர்சன்டேஜில் இருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டஞ்சிமின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோடைய நியூ பிக். அவங்க எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தெரியாது. ஆனால் டாப் ஆர்டரில் இப்போதைக்கு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஆஃப் பிரேக் அண்ட் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், ஒரு நியூ பிளேயர். நீங்கள் இவங்க மேலே நம்ம பங்களாதேஷ் பேட்ஸ்மேனில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஏன் இவங்களை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஒன்று இவங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க, ஆனால் இவங்கெல்லாம் நியூ என்ட்ரி பிளேயர், டீமுக்கு தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் இந்த மாதிரி பெரிய டீம் கூட அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணாதான் நம்ம அடுத்த இதில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ இப்போ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 250 அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் அவங்க ஒன்றும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, இல்லை அந்த அவங்களுடைய என்ன சொல்லலாம் அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு சின்ன ட்ரீம் டீம் வர்றதுக்கு பண்ணலாம், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்னதாக அவங்க ட்ரீமை பொறுத்தவரை இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் பிக்கு, ஹைடன் பிக்கு ட்ரை பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. இவங்களை ட்ரை பண்ணுறதுக்கு இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு தக்கனமாக பேட்டர்ஸில் ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நம்ம ஷிஃபாலி வர்மாவுக்கு ட்ரை பண்ணலாம், மந்தனாக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுக்காக எல்லா மேட்சும் ஃபெயிலியர் ஆக மாட்டேங்காது. ஆனால் நிறைய டைம் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு 100% பார்த்தீங்கன்னா ஒரு 70% அவங்க ஆயிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு மேட்ச் மேபி அடிக்காமையே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்னால இவங்க டீமில் யாருமே பெரிய அளவுக்கு ஆஃப் பிரேக் இல்லை. அது ஒன்று தான் அவங்களுடைய பவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் எல்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின் தான் போடுறாங்க. ஸோ அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியரும் ஆகலாம், அடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது மாதிரி ஹைச்கருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் கேப்டன் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவங்கள நீங்கள் டீமில் எடுக்கிறதே ரிஸ்க் தான், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. தீப்தி சர்மாக்கு கேப்டன் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி பூஜா வஸ்ட்ராஸ்கருக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்தவரை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா உறுதியான வாய்ப்பு இருக்குது. பூஜா வஸ்ட்ராஸ்கர், ராதா யாதவ் இந்த 2 இதுலேயும் வந்து ட்ரை பண்ணியே சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால். அப்படி இல்லை அப்படின்னா பூஜாவையும் நீங்கள் தீப்தி சர்மாவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால். இன்னொரு இது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இப்போ பூஜா இருக்கிறாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆஷான்னு ஒரு பிளேயர் சொன்னோம், அவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது பூஜா வஸ்ட்ராஸ்கரை கொஞ்சம் மெயினாக வச்சுக்கலாம் இந்த மேட்சை பொறுத்தவரை. பொறுத்தவரை இவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீ ட்ரை பண்ண போகிறீங்க. வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி போகிறீங்கன்னா என் சுல்தானா ட்ரை பண்ணலாம். இந்த மோனி வந்து ரிஸ்க் பிக்கு, டபுள் ஆப்ஷன் இருக்குது. மோனி இல்லைனா அக்தரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு டீம்லையும் எடுக்கும் போது. இல்லைனா கூட நீங்கள் பூஜா வஸ்ட்ராஸ்கரையே சேஃபாக ட்ரை பண்ணிக்கலாம். ஹேமலதாவுக்கு ஒரே ஒரு இதில்
கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் மந்தனாவோ இவங்களோ அவுட் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரபயா கான் பங்களாதேஷ் லெக் ஸ்பின்னர், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 50% கீழே மேக்ஸிமம் 4 to 5 பேரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ் ஆகிற டீமில் இருந்து லோ பர்சன்ட் பிளேயரையும் எடுங்க. வின் ஆகிற டீமில் இருந்து பேட்டிங்கில் இருக்கிற லோ பர்சன்ட் பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா, இப்போ இவங்கெல்லாம் லோ பர்சன்ட்ல இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இவங்களை மெயினாக ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பவுலரில் வர லோ பர்சன்டேஜை நீங்கள் வந்து மெயினாக டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி 52% வரை 4 to 5 பேரை ட்ரை பண்ணுங்க. பங்களாதேஷுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டீமாவது போடுங்க. இந்தியா தான் டாமினேட் பண்ணி வின் ஆனாலும் நீங்க பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சாதான் அவங்க பிளேயர் இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் வரும். ஸோ ஒரு இது அப்படி வின் ஆகுது இல்லை நிறைய கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ரேங்க் ஆனது கூடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.